வணக்க மக்களை, சற்று முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? தமிழக தேர்தல் கருத்திலே கருத்து கணிப்பின் முடிவுகள் என்பது துல்லியமான முடிவுகள் கணித்தது யார்? வாங்க வீடியோவை முழுமாக்கின்றோம். அதாவது தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியிலுமே தேர்தல் நடைபெற்ற நிலையில்தான் தேர்தலின் முடிவுகளுக்காகவே மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தமிழகத்தில் நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில்தான் கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தல் அமையும் என்று மக்களுடைய ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதா? அது மட்டுமன்றி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலானது முடிவுகள் எல்லாம் வெளியாகி பல மாதங்கள் கடந்தாலும் இன்னும் அரசியல் வட்டாரத்தில் விவாதிக்கப்படும் ஒரு முக்கிய அம்சம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது மிக அவசியமானது. அதாவது அன்று வெளியான கருத்து கணிப்புகளும் நிஜமான தேர்தல் முடிவுகளும் என்பது இடையே இருந்த இடைவெளி, அதாவது இந்திய தேர்தல் அரசியலிலே ஒரு புதிய கருத்து கணிப்பு முடிவுகளை நம்பகத்தன்மை குறித்த ஒரு புதிய விவாதத்தை உருவாகி, அதாவது தமிழகத்திலே திமுக கூட்டணி வெற்றி அனைவரும் கணித்த ஒன்றுதான். அந்த வகையில்தான் 2021 தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்பதில் எந்த ஒரு கருத்து கணிப்பு நிறுவனத்திற்கும் மாற்று கருத்து இருக்கவில்லை. அதை போலதான், அதாவது 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை மற்றும் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தீவிர பிரச்சாரம் என்பது ஆகியவெல்லாம் திமுகவிற்கு ஒரு சாதகமாக இருக்கும் என்பதை அனைத்து நிறுவனங்களுமே ஒரு மாதமாக கணித்திருக்கிறது. அதாவது அந்த வெற்றியின் அளவு விஷயத்தில்தான் பல நிறுவனங்களும் சறுக்கி இருக்கிறதா? இந்த தேர்தல் முடிவு என்பது வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வெளியான சில முக்கிய நிறுவனங்கள் கருத்து கணிப்புகள் இதோ கொடுக்கப்பட்டதா? அதாவது என்னவென்றால், அதாவது இந்தியா டுடே, அதாவது அவர்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பில் திமுக 175 முதல் 195 இடங்களில் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதை அறிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்தான் அதிமுகவானது 38 54 தொகுதிகள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்பது கருத்து கணிப்பில் வெளியாகியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்தான் சாணக்கியா கருத்து கணிப்பு வெளியாற்ற செய்தி என்னவென்றால் 175+11 என்ற அடிப்படையில் கருத்து கணிப்பு திமுக வெற்றியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம். அதே போல அதிமுகவின் கருத்து கணிப்பு 57 முதல் 11 என்ற அடிப்படையில் தான் வெற்றி பெறும் என்பதை அறிவிக்கிறதா. இந்த வகையில்தான் ஏபிபி, அதாவது அவர்கள் கருத்து கணிப்பு என்னவென்றால் அதிமுக தலைமையிலான கூட்டணி 55 முதல் 70 தொகுதி வரை கண்டிப்பாக வெற்றி பெறும். அதனைத் தொடர்ந்து திமுகவின் கூட்டணி என்பது 160 முதல் 172 தொகுதிகளை கண்டிப்பாக கைப்பற்றும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறதா. இதேபோல் அனைத்து கருத்துக்களிலும் இவ்வாறு வெளியிட்ட செய்தி என்பது அரசியல் மாற்றத்தை கண்டிப்பாக தமிழகத்திலே உருவாக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது உண்மை என்னவென்றால் திமுக கூட்டணி தமிழகத்திலே 159 இடங்களும், அதிமுக கூட்டணி 70 இடங்களை கண்டிப்பாக கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது சில சுவாசம் வெளியேறுகிறது. அதாவது என்டிடி வெளியிட்ட பல்வேறு கருத்துக்களில் சராசரி திமுக கூட்டணிக்கு தான் 160 இடங்களையும் கொடுத்திருக்கிறது. நிஜத்தில் திமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் 159 இடங்களை வென்று, இதன்படி பார்த்தால் திமுகவின் பலத்தை மிக துல்லியமாக கருத்தியிருக்கிறது. அதுபோல்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில், அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் நாற்காலியில் அமரப்போவது யார் என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.